சார், கமல்ஹாசன் அவர்களுடைய தோல்விக்கு காரணம் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம வந்திருக்கணும், நம்ம தாமதமா வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறாரு. 20 ஆண்டுக்கு முன்பு என்கிற போது அவருக்கு ஒரு 50 வயது காலகட்டம். காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. கமலஹாசனுக்காக காத்திருக்குமா என்ன காலம்? அவர் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் பின்னடைவுக்காக அப்படி ஒரு கருத்தை அவர் சொல்லுகிறார். அன்றைக்கு அவர் அரசியல் கட்சி தொடங்கி இருந்தால் கலைஞர் அவர்கள் உயிரோடு இருக்கிறார், அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறார். காம்படிஷன் இன்னும் ஜாஸ்தி. இப்போ காம்படிஷன் கம்மி. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்குகிற போது ரொம்ப இளம் வயதிலாம் அவர் தொடங்கலையே. எம்ஜிஆர் அவர்கள் கமலஹாசனோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு அரசியலுக்கு வருவதற்கான அபிப்பிராயம் இருக்கிறதா என்று அவர் நேரடியாக கேட்கிறார். அப்படி எம்ஜிஆர் அவர்கள் கேட்டபோது அதை மறுத்தவர் கமலஹாசன். 8 ஆண்டு காலம் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. 8 ஆண்டு காலத்துல பாதி நாள் பிக் பாஸுக்கு போயிட்டீங்க, மீதி நாள் விக்ரம் 2 ஷூட்டிங் போனீங்க. அவர் அடிப்படையில் ஒரு பார்ப்பனராக இருக்கிற காரணத்தினால கமலஹாசனை விலை பேசுவதற்கு பல முறை பாஜக முயற்சி செய்தது. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார், கமல்ஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பித்து இன்னையோட 8 ஆண்டுகள் நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லி ஊடகத்தின் முன்னாடி அதை பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தோல்விக்கு காரணம் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம வந்திருக்கணும், நம்ம தாமதமா வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறாரு. அந்த காணொலியை குறித்து, அவருடைய அந்த பதிவு குறித்து உங்களுடைய பார்வை என்ன? உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் திரைப்படத்துறையில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி இன்றைக்கு 70 வயதுகளை கடந்ததற்கு பின்பும் கூட ஒரு 50 ஆண்டு கால சாதனைக்குரியவராக தொடர்ந்து அவர் நீடித்து வருகிறார். அவருக்கென்று ஒரு பெருவாரியான ரசிகர்கள் உருவான காலகட்டம் என்று ஒன்று உண்டு. ஒரு முறை அவர் கோயம்புத்தூருக்கு செல்லுகிற போது காக்கி சட்டை என்கிற திரைப்படம் வெளிவந்த காலகட்டத்திலே சத்யராஜ் அதில் வில்லனாக நடிக்கிறார். 80களினுடைய காலகட்டம். எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படி போகிற போது அவருக்கு பெரிய கூட்டம் திரண்டு வருகிறது. கோயம்புத்தூர் விமான நிலையத்தை சுற்றி கண்ணுக்கு எட்டிய தூரமையும் கடல் மாதிரி கூட்டம் வருகிறது. இது உளவுத்துறையினுடைய தகவல் மூலமாக அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த தகவல் போய் சேருகிறது. எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு அலைபேசி வசதி என்பது உருவாகவில்லை, கண்டுபிடிக்கப்படவில்லை. தொலைபேசி தான் இருக்கிறது. தொலைபேசி காலத்திலேயே எம்ஜிஆர் அவர்கள் கமலஹாசனோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு அரசியலுக்கு வருவதற்கான அபிப்பிராயம் இருக்கிறதா என்று அவர் நேரடியாக கேட்கிறார். அவ்வளோ பெரிய கூட்டம் அவருக்கு வருகிறது. எம்ஜிஆருக்கே அப்படி ஒரு கூட்டம் வந்ததனால்தான் அரசியல் கட்சிக்கு அவர் தலைவராக ஆனார். அவரே கேட்கிறார். அப்படி எம்ஜிஆர் அவர்கள் கேட்டபோது அதை மறுத்தவர் கமலஹாசன். பலமுறை அவரிடத்திலே கேட்டிருக்கிறார். அவர் புகழினுடைய உச்சியிலே, அதாவது இவர் கதாநாயகனாக நடிக்கிற காலத்திலே ரஜினிகாந்த் வில்லனாகவும் குணச்சித்திர கதாபாத்திரமாகவும் தான் நடித்தார். இவர் அப்படி அல்ல. இவர் மிக குறுகிய காலத்திலேயே கதாநாயகனாக மாறிவிட்டார். அது போக இவர் போல திரைத்துறையிலே சாதித்தவர்கள் என்று யாரையுமே தமிழ்நாட்டில் சொல்லவே முடியாது. இவரோடு ஒப்பிடுவதற்கு சமகாலத்தில் நடிகர்களே கூட கிடையாது. மறைந்த சிவாஜி கணேசனை வேண்டுமானால் ஒப்பிடலாம். யாரையும் அவரோடு ஒப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கு சாதனைகளை, பெரிய பிரம்மாண்டங்களை செய்திருக்கிறார். இன்ன வகை கதாபாத்திரம் தான் என்று சொல்ல முடியாத அளவிற்கு அவ்வளோ வித்தியாசங்களை அவர் செய்திருக்கிறார். ஒரு கிழவனாக நடித்திருக்கிறார், பரதநாட்டிய கலைஞராக நடித்திருக்கிறார், வில்லன் கதாபாத்திரம் போன்ற விஷயங்கள் நடித்திருக்கிறார், எல்லா தன்மையும் நடித்திருக்கிறார். மக்களுடைய மனதை கொள்ளையடித்த ஒரு மாபெரும் ஒரு ஹீரோவாக அவர் எப்பொழுதுமே இருந்திருக்கிறார். அதைத்தான் அவர் குறிப்பிடுறார். 20 ஆண்டுக்கு முன்பு என்கிற போது அவருக்கு ஒரு 50 வயது காலகட்டம். அப்போ 50 வயது காலகட்டத்திற்குள்ளே நான் வந்திருக்க வேண்டும்னு சொல்கிறப்ப அந்த இந்தியன் திரைப்படம் போன்ற காலகட்டம், அப்படி ஒரு காலகட்டத்திலே வந்திருந்தால் ஒரு பெரிய அலையை உருவாக்கி இருக்க முடியும் என்று ஒரு கணக்கு சொல்கிறார். காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. கமலஹாசனுக்காக காத்திருக்குமா என்ன காலம்? ஆனால் அவர் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் பின்னடைவுக்காக அப்படி ஒரு கருத்தை அவர் சொல்லுகிறார். அன்றைக்கு அவர் அரசியல் கட்சி தொடங்கி இருந்தால் கலைஞர் அவர்கள் உயிரோடு இருக்கிறார், அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறார், ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போகிறார் என்கிற அலை வீசிக்கொண்டே இருந்தது. வைகோ அவர்கள் மிகப்பெரிய அளவிலே அரசியலிலே செல்வாக்கு செலுத்திய ஒரு காலகட்டம் அப்போதுதான் நிகழ்ந்தது. விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் காலகட்டம். அப்போ காம்படிஷன் இன்னும் ஜாஸ்தி. இப்பொழுது கலைஞர் போன்ற ஒரு ஆளுமை கிடையாது, ஜெயலலிதா போன்ற ஒரு ஆளுமை கிடையாது, விஜயகாந்த் என்கிற ஆளுமை கிடையாது. இப்போ காம்படிஷன் கம்மி. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் பெரிய ஆளுமைகள் யாரும் உயிரோடே இல்லை. அதனால் இப்பொழுது இருக்கக்கூடிய இலகுவான சூழ்நிலையிலேயே அவரால் அரசியலில் நீந்த முடியவில்லை என்பதற்கு என்ன காரணம் என்றால், ஒரு தலைவனாக ஒருவரை நம்புவதற்கு அரசியல் கட்சியிலே மக்கள் நீண்ட காலம் எடுத்துக்கொள்கிறார். ஸ்டாலின் அவர்களை எடுப்பிலேயே யாரும் தலைவராக ஏற்றுக்கொள்ளலை, கட்சிக்காரர்களே ஏற்றுக்கொள்ளலை. மிக நீண்ட கால பயணத்தின் வழியாக ஸ்டாலின் ஒரு நாளில் இந்த இடத்தை அடையலை. அவர் தொடக்க நிலையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சாதாரண ஒரு பகுதி செயலாளர்களை தொடங்கி இளைஞரணியில் வேலை செய்து
அப்படி படிநிலையில் தான் வந்துக்கிட்டே இருக்கிறார். அப்புறம் பின்னாடி வந்து சட்டமன்றத்துக்கு 84 வந்து 1984 போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிட்டாரு. எம்ஜிஆர் காலகட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியல. 1000 விளக்கு தொகுதியில் போட்டிட்டார், தோற்று போயிட்டார். மறுபடியும் 91 தேர்தலில் தோற்று போயிட்டார். அதற்கு நடுவில் ஒரு தேர்தலில் எம்எல்ஏ ஆனார். 84க்கு பின்பு எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பு வந்து ஒரு பெரிய பின்னடைவான காலத்தில் வந்து அரசியலில் வந்து அவர் இப்போ போராடிட்டே இருக்கிறார். அப்புறம் அவர் மாநகர மேயர் ஆகிறார். அவருக்கு மாநகர மேயராக பெரிய செல்வாக்கு வருகிற போது அந்த செல்வாக்கை பொறுத்து கொள்ள முடியாமல் 2வது முறை அவர் மேயராக வரக்கூடாது என்பதற்காக ஜெயலலிதா சட்ட திருத்தமே கொண்டு வருகிறார். ஒரு பதவியிலே தான் இருக்க வேண்டும். அவர் ஒரே நேரத்தில் 2 பதவியில் இப்போ இருந்தார். அதனால் உன்னை ராஜினாமா செய்யுங்கிற நிலைமை உருவாக்கினாங்க. அப்படி தொடர்ந்து போராடி தான் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த இடத்தை அவர் அடைகிறார். அப்போ நீண்ட கால பயணம் எப்படி வந்து கமலஹாசனுக்கு அரசியலிலே ஒரு நீண்ட பயணம் இருக்கிறதோ அது மாதிரி தான். இப்போ நான் ஒரு உல்டாவாக கேட்குறேன். தொடக்க காலத்திலே வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து மேடை நாடகங்களிலே நடித்தார். காகிதப்பூங்கிற நாடகங்கள் அவர் நடித்தார். அவர் திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். ஒரே ரத்தம்னு ஒரு கலைஞர் அவர்கள் கதை வசனம் எழுதிய திரைப்படத்தில் கதாநாயகனாக ஸ்டாலின் அவர்கள் நடித்திருக்கிறார். அது தோல்வி படம், வெற்றி பெறல. குறிஞ்சி மலருங்கிற தொலைக்காட்சி தொடரிலே கதாநாயகனாக நடித்தார். எதற்கு நான் சொல்லுகிறேன் என்றால், அவர் கலைத்துறைக்கு வந்தபோது அவர் கமலஹாசன் ஆகிவிட முடியவில்லை. கமலஹாசன் அரசியலுக்கு வந்தபோது ஸ்டாலின் ஆகிவிட முடியவில்லை. நீரிலே ஜெயிக்கிற முதலை நிலத்திலே தோற்கும், நிலத்திலே ஜெயிக்கிற யானை நீரிலே தோற்கும். அதனால எல்லா இடத்திலும் எல்லாரும் வெற்றி பெற முடியாது. ஒரு துறையிலே வெற்றி பெற்றவர்கள் இன்னொரு துறையிலே வந்து வெற்றி பெறுவார்கள் என்று எந்த உத்தரவாதம் சொல்ல முடியாது. அவருடைய அந்த பதிவுல கூட வந்து நாடாளுமன்றத்தில் நம்மளுடைய குரல் வந்து ஒலிக்க போகுது, கூடிய விரைவில் சட்டமன்றத்திலையும் ஒலிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பதிவு பண்ணாரு. அப்படி பார்க்கும்போது மறைமுகமா இது அவருடைய வெற்றி அப்படின்னு எடுத்துக்கலாமா? ராஜ்யசபா எம்பியாக ஆவதற்கு கட்சியே தேவையில்லையே. வந்து இளையராஜா வந்து எந்த கட்சியில் வந்து சேர்ந்தார்? அவருக்கு வந்து பிஜேபி உறுப்பினர். அவர் இளையராஜா அவர் பாட்டுக்கு மியூசிக் கம்போசராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஸ்டூடியோவில் உட்காந்து. இளையராஜா ஒளிப்பதிவு கூடத்துக்குள்ளே வேலை செய்து கொண்டு இருக்கிற போதே அவருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்குறாங்கல்ல. அமிதாப் பச்சன் போன்றவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க. துக்ளக் ஆசிரியராக இருந்த மறைந்த ஷோ அவர்களுக்கு வந்து பிஜேபி சார்பாக ராஜ்யசபா உறுப்பினர் கொடுத்தாங்களே. அவர் நேரடியாக கட்சிக்காரர் கிடையாது. அப்போ கௌரவத்திற்கு கூட அது மாதிரி பெரிய கலைஞர்களாக இருக்கிறவர்கள், பத்திரிகையாளர்களாக இருக்கிறவங்க, பெரிய அளவில் மக்களால் கொண்டாடப்படக்கூடியவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்துருக்காங்க. கமலஹாசனுக்கும் ஏறத்தாழ கட்சிக்காக கொடுத்தார்கள்னு சொல்ல முடியாது. கட்சி வந்து கரை சேரலை. கமலஹாசன் என்கிற ஆளுமை வந்து தேர்தல் அரசியலிலே அவமானப்பட்டு விடக்கூடாது. அது நேரடி கள அரசியலிலே அவருக்கு ஒரு பின்னடைவை அவர் பார்த்துட்டார். அவர் டார்ச் லைட்லாம் தூக்கி போட்டு உடைச்சி என்னென்னமோ விளம்பரங்கள்லாம் செய்து பார்த்தார். இதே திமுக அரசுக்கு எதிராகலாம் அவர் பேசினார். பலகருப்பையாவை கொண்டு வந்து கட்சியில் சேர்த்து அவர் கட்சியை வந்து திமுகவை பற்றி வந்து தாறுமாறான விமர்சனங்களெல்லாம் முன்வைத்தார். அதெல்லாம் பார்த்து ரசித்தார். நான் சக்கர நாற்காலியிலே வந்து உங்களை சங்கடப்படுத்த மாட்டேன் அப்படி கூட பேசினார். கலைஞர் தான் சக்கர நாற்காலிக்கு அடையாளம் அப்படிலாம் பேசினார்ல. ஆனால் முடிவு என்ன? உங்களால் தேர்தல் அரசியலில் வெல்ல முடியல. அதனால் திமுக தான் உங்களுக்கு அந்த கௌரவத்தை தருகிறது. அந்த அடிப்படையில் வந்து அவர் வந்து ராஜ்யசபா எம்பி ஆகிறாரு. இவர் மட்டும் ராஜ்யசபாவுக்கு போகிறாரேன்னு கட்சிக்காரங்க நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக, அவங்க மன சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்காக கட்சிக்காரங்களை பார்த்து நம் குரல் சட்டமன்றத்தில் முடிக்கும்னா ஒரு சட்டமன்றத்தில் கூட்டணியில் ஏதாவது சீட்டு கேட்பாங்கன்னு அர்த்தம். வெற்றி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்திருந்தோம்னா நம்ம இந்த பயணத்தில் வெற்றி அடைஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்படி 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சொல்கிற மாதிரி 50 வயசுலேயே நம்ம வந்திருக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறது. இப்போ 50 வயசுலேயே வந்து விஜய் அவர்களும் வந்து வந்திருக்கிறாரு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த காலகட்டத்தில் வந்ததுனால அவர் வெற்றி பெற்றுவார் அரசியலில் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? ஏன்னா அவரோட பீக்கில் தான் இருக்கிறார். சொல்ல முடியாது. எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சி தொடங்குகிற போது வந்து ரொம்ப இளம் வயதுலாம் அவர் தொடங்கலையே. அவர் கட்சி தொடங்குகிற போது அவருக்கு ஒரு முதிர்ந்த வயதில் தான் அவர் இருந்தார். ஏறத்தாழ 60 வயது கிட்ட தான் அவர் இருந்தார். 10 ஆண்டு காலமும் அவர் வந்து ஆட்சியில் இருந்தபோது கூட அவர் வந்து ரொம்ப இளைய வயதில் வந்தார்லாம் சொல்ல முடியாது. அதல்ல விஷயம். களத்திற்கு வந்த பின்னால் நீங்கள் மக்கள் நம்பும்படியாக என்ன வேலை செய்திருக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமானதாக நான் கருதுகிறேன். நீங்கள் வந்து கள அரசியலில் இந்த 8 ஆண்டு காலம் நீங்கள் வந்து என்ன செஞ்சீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. 8 ஆண்டு காலத்தில் பாதி நாள் பிக் பாஸுக்கு போயிட்டீங்க, மீதி நாள் விக்ரம் 2 ஷூட்டிங் போனீங்க, அப்புறம் நடுவில் கொஞ்ச நாள் அமெரிக்கா போயிட்டீங்க, ஏஐ கற்றுக்கொள்வதற்காக, செயற்கை நுண்ணறிவு கற்றுக்கொள்வதற்காக போராட்டு போயிட்டீங்க. அப்போ நீங்கள் வந்து கட்சிக்காக செலவழித்த நேரம் எவ்வளவு? ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் களத்தெல்லாம் பார்க்கும்போது மக்களை வந்து போய் சந்திச்சாரு, எல்லா மக்கள்கிட்டையும் பேசினாரு, தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு பார்க்க முடிஞ்சது இல்லையா? தேர்தல் நேரத்துக்கு அரசியல்வாதிகள் வருவதை மக்கள் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அது பரீட்சை காலுக்கு வர்றது மாதிரி தான். அது பரீட்சை காலுக்கும் ஒருத்தன் வரலைன்னா அவன் படிக்கிறவன் லிஸ்ட்லேயே சேர்க்க முடியாது இல்லையா? பள்ளிக்கூடத்துக்கு எல்லா நாளும் வந்தால் தான், அட்டண்டன்ஸ் போட்டால் தான் அவன் வந்து மாணவன் கணக்குக்கு வருவான்.
தேர்தல் நேரத்துக்கு மட்டும் வருகிற அரசியல்வாதிகளை மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டாங்க. சரி, இப்போ நாம் தமிழர் கட்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கட்சியிலேருந்து பல பேர் வெளியேறி திமுகவிலையோ தாவேக்காவிலையோ இணைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகளை நம்ம நாள்தோறும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் லைவ்லியா இருக்கக்கூடிய கட்சியிலேருந்தே பல பேர் வெளியில் வராங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கமல்ஹாசன் அவர் அப்பப்போ விக்ரம் படம் நடிக்கிறாரு, இல்லை அமெரிக்கா போகிறாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அவருடைய கட்சியின் தொண்டர்கள் அப்படின்றது அவர் கட்சியில் இருக்கிறவங்க அவர் கூட தான் பயணிச்சுட்டு இருக்காங்க, கட்சியிலே தான் இருக்கிறாங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கிறாரு இல்லையா? அப்படிலாம் கிடையாது. அவர் கட்சியை விட்டு நிறைய பேர் விலகி போயிட்டாங்க. அவர் கட்சிக்கு வந்து மிகப்பெரிய பொருளாதார பின்புலம் கொண்டவராக இருந்த மகேந்திரன் என்று சொல்லக்கூடியவர் கோயம்புத்தூர் தொகுதி அவர் போயிட்டாலும் பின்னாடி வந்த தொண்டர்கள் இருக்காங்கன்னு தான் சொல்றாரு. இல்ல, ஆளுமைகள் பல பேர் வெளியேறிட்டாங்க. சமீபத்தில் கூட ஒரு திரைப்பட நடிகை வினோதினி நினைக்கிறேன், அவங்க வெளியேறி போயிட்டாங்க. நிறைய பேர் வெளியேறியிருக்காங்க. யாரும் வெளியேறாமலாம் இல்லை. பாரதி கிருஷ்ணகுமார்னு உங்கள் கட்சியினுடைய ஒரு அறிவின் அடையாளமாக தொடர்ந்து ஊடகங்களிலெல்லாம் விவாதித்து கொண்டிருந்தவர், அவரெல்லாம் கட்சியை விட்டு வெளில போயிட்டார். ஞானசம்பந்தன் கூட கட்சியில் துணைத் தலைவரெல்லாம் இருந்தார், அவரெல்லாம் வெளில போயிட்டார். நிறைய பேர் வெளில போயிட்டாங்க. என்ன போகும்போது திட்டிட்டு போகாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சீமானை வந்து எல்லாருமே கெட்ட வார்த்தையால் திட்டிட்டு போகிறாங்க. போகும்போது என் வாழ்க்கை வீணாக்கிட்டான், 15 வருஷத்தை வீணாக்கிட்டான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவர்கிட்ட யாரும் சொல்லலை. அது காரணம் என்னென்னா, சீமான் போல் இவர் மோசடிகள் எதுவும் செய்யலை. ஏன்னா இவர் சீமான் வந்து மாற்றி மாற்றி பேசுவார். காலையில் ஒன்று சொல்லுவார், சாயங்காலம் ஒன்று சொல்லுவார். காலையில் வந்து பெரியார் தான் நமக்கு இன்னும் துரோகின்னு சொல்லி பேசுவார். மத்தியானம் சொல்கிறாரு அண்ணாதுரை நல்ல தலைவர்னு சொல்லுவார். அதுக்கு போன மாதம் என்ன பேசினார்னா, அண்ணாதுரை ஒரு பிச்சைக்கார பையன் ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்கிறாரு. சீமானுக்கு என்று நிதானம் கிடையாது. குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு. டாஸ்மார்க்கில் உட்காந்து பேசுகிறவனுக்கும் மேடையில் சீமான் பேசுகிறதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது. ரெண்டுமே ஏறத்தாழ ஒன்று தான். அந்த மாதிரியான அநாகரிகமான உரையாடலை கமலஹாசன் செய்ய மாட்டார். கமலஹாசன் வந்து நிதானம் தவறிய வார்த்தைகளை ஒரு நாளும் பேச மாட்டார். ஓகே சார், இப்போ கமல்ஹாசன் அவர்கள் வந்து 8 ஆண்டுகள் ஆகிருக்கு கட்சியை தொடங்கி அப்படின்றத வந்து இப்போ வந்து பதிவு பண்ணியிருக்கிறார் அப்படின்றப்போ அது எதையாவது உணர்த்துதா? அதுக்கான காரணங்கள் ஏதாவது இல்லை, கமலஹாசனை விலை பேசுவதற்கு வந்து பல முறை வந்து பாஜக முயற்சி செய்தது. தொடக்கத்தில் கூட பல பேருக்கு என்ன சந்தேகம் இருந்ததுன்னா, அவர் அடிப்படையில் ஒரு பார்ப்பனராக இருக்கிற காரணத்தினால ஜெயலலிதாவுக்கு பின்பு தமிழ்நாட்டிலே ஒரு பார்ப்பன தலைமையே கிடையாது. ஏன்னால் மூதறிஞர் ராஜாஜி என்று அழைக்கப்படுகிற ராஜாஜி அவர்களுக்கு முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. அதற்கு பின்பு வந்து ஜெயலலிதா மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பின்பான தொடர்ச்சி யாரும் கிடையாது. அதனால் அப்போ அவர் வந்து அப்படி தேர்வு செய்திருக்கிறார்களோ, அவங்க ஃபண்டு பண்ணி தான் அந்த கட்சி தொடங்கி இருக்கிறாங்களோ என்கிற சந்தேகம் பல பேருக்கு இருந்தது. அவங்களும் ராஜ்யசபா எம்பி தர்றதுக்கு அவர்கிட்ட பேசினாங்க. அவர் அதை மறுத்துட்டார். பல முறை வந்து பாஜக வந்து பல முறை வந்து அவரை அழைத்த போது கூட கமலஹாசன் பாஜகவோடு உடன்பட மறுத்துட்டார். அந்த ஒரு இடத்துல இருந்து பார்க்கிற போது அவர் காங்கிரஸ் மனநிலையிலே தான் இருக்கிறார். ஏன்னா அவங்க அப்பா அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்காரரு. அவர் அந்த காங்கிரஸ் மனநிலையிலிருந்து வளர்ந்தவர். ஒரு இஸ்லாமியர் பெயரையே தன் பெயரினுடைய ஒட்டாக வந்து ஹாசன் என்கிற பெயரை வந்து தன் பெயரில் இணைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு சமூக நல்லிணக்கத்தை, மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து அவர் வந்தவர் என்கிற காரணத்தினால அவர் வந்து பாஜகவினுடைய மதவெறி அரசியலை ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு மனம் இல்லை. ஓகே சார், இப்போ மக்கள் நீதி மையம் அப்படின்னு வைக்கும்போதே வந்து அவர் பாஜகவுக்கு சப்போர்ட்டாக போகக்கூடிய ஒரு நபர் தான், பாஜகவின் பின்புலத்தில் இருந்தால் வராரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் ஆரம்ப கட்டத்தில் வந்தது. இப்போ அதே மாதிரி தான் விஜய் அவர்களுக்கும் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இவர் விலை போகலை அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அதே மாதிரி தான் விஜய் அவர்களுக்கும் நடக்குமா? இல்லை, அதாவது இது முடிந்த கதை என்பதனால ஒரு காலகட்டத்திற்கு பின்பு நம்ம காங்கிரஸ் பக்கம் வந்ததுனால நம்ம அப்படி பேசுகிறோம். ஒருவேளை எதிர்நிலைப்பாட்டில் இருந்தாருன்னா நம்ம இவர் மீது சந்தேகத்தை தொடர்ந்து விமர்சனமாக வைப்போம். அப்போ அதுபோல் விஜய் அவர்களும் மதச்சார்பற்ற கூட்டணி தான் என்னுடைய கூட்டணி, வந்து பாஜக என்னுடைய எதிரி என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு துணிச்சலாக ஒரு முடிவை எடுக்கக்கூடிய இடத்திற்கு வந்து சேர்ந்தால் அவரையும் ஒரு மதச்சார்பற்ற சக்தியாக ஏற்றுக்கொள்ளலாம். இப்போதைக்கு விஜயினுடைய வண்ணம் என்ன என்று யாருக்குமே தெரியலை. ஒரு மதில் மேல் பூனை மாதிரி அவர் இருக்கிறாரு. அவர் வந்து திமுக எதிர்ப்பு ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக வைத்திருக்கிற காரணத்தினால திமுகவை தகர்க்கிற வலதுசாரி கூட்டம் இவரை பயன்படுத்துகிறதா என்கிற ஒரு சந்தேகம் சில பேருக்கு இருக்கிறது. அது காலத்தால் தான் அது நிவர்த்தி செய்யப்படும். 2026 தேர்தலுக்கு பின்பு அவர் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறார், என்ன பயணத்தை மேற்கொள்கிறார் என்பதை பொறுத்து தான் சொல்ல முடியுமே தவிர எடுப்பிலேயே ஒருவரை வந்து இந்த நோக்கத்திற்காகத்தான் இவர் செயல்படுகிறார் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது. சரி, இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ கெட் அவுட் ஸ்டாலின், கெட் அவுட் மோடி அப்படின்ற மாதிரியான ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அதை வச்சு ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறிட்டு இருக்கு. அதெல்லாம் இருந்தாலும் இவங்க 2 பேரும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாவதாக டிவிகே ஃபார் டிஎன் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்கும் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அந்த ஒரு ஹேஷ்டேக்கும் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. அப்படின்றப்போ விஜய் அவர்கள் தான் அடுத்த கட்சியாக, பெரிய கட்சியாக காட்டிக்கிறதுக்காக இந்த ஒரு பந்தயத்தில் அவரும் கலந்துக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது அண்ணாமலை தவறான கருத்துக்களை பேசினாலும் அவர் கள அரசியலிலே போய் நிற்கிறார். அவர் போய் தன்னை சாட்டையாலாவது அடித்துக் கொடுக்குறார். ஒரு முறை களத்திற்கு போகிறார். சில பிரச்சனைக்குரிய இடங்களுக்கு அவர் போகிறார். பிரச்சனைகளை உருவாக்குவதற்காக கூட பயணம் செய்கிறார். அவர்
உதயநிதியை பொறுத்தவரையில் நலத்திட்டங்கள் சார்ந்து கட்சி கூட்டங்கள் சார்ந்து பல ஊர்களுக்கு அவர் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கார். 2 பேரும் கள அரசியலிலே இருக்கிறார்கள். விஜய் வந்து கள அரசியலில் இருக்கிறாரா என்று கேட்டால் அவர் வந்து நிழல் அரசியலில் தான் இருக்கிறார். அதனால் நேரடி அரசியல் களத்துக்கு வராமல் நீங்கள் எக்ஸ் தளத்திலே சண்டை போடுவதாலேயோ கருத்து சொல்வதனாலேயோ ஒரு கட்சி வளரும் என்று நம்பினால் கமலஹாசனே அதை நம்பித்தான் வீணாக போனார். திரும்ப திரும்ப அவர் எக்ஸ் தளத்திலையும் அன்றைக்கு வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க ட்விட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த தளத்தில் தான் அவர் தொடர்ந்து கருத்துக்களை வெளியிட்டு கொண்டே இருந்தார். மக்களை நேரடியாக சந்திக்காதவர்கள், களத்துக்கு வராதவர்களை குறித்து மக்கள் சிந்திக்க மாட்டாங்க. அதனால் எல்லாருமே எக்ஸ் தளத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. தினத்தந்தி படிக்காதவங்களும் இருக்கிறாங்க, சாமானியர்களும் இருக்கிறாங்க, இன்னும் பட்டன் போன் வச்சுருக்கிறவங்களும் பல பேர் இருக்கிறாங்க, ஆண்ட்ராய்டு மொபைலை கூட பயன்படுத்தாத பல கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அந்த நாட்டில். அதனால் எல்லாருக்குமான அரசியல் என்பதை, அடித்தட்டு மக்களுக்கான அரசியல் என்பதை எல்லா தரப்புலையும் கொண்டு போய் சேர்த்தா தான் கட்சியில் நடக்குமே தவிர விஜய் ரசிகர்களுக்கு ட்ரெண்டிங்கில் அவர் விஜய் எப்போவுமே இருப்பார். அரசியலில் இல்லைன்னா கூட அவர் இருப்பார். அதனால் அதை வைத்து கொண்டெல்லாம் அரசியலில் வந்து இவர் உயர்ந்து விட்டார், இவர் சிகரத்தை தொட்டு விட்டார் என்று நம்புவது என்பது மூட நம்பிக்கை. ஓகே சார், கமல்ஹாசன் அவர்களுடைய அரசியல் குறித்தும் இன்றைய அரசியல் களம் குறித்தும் பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.